தென்சென்னை மாவட்டம் அரும்பாக்கம் பெருமாள் கோயில் தெருவில் 20/4/2025 அன்று மாலை 6 மணியளவில் கழக பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தோழர் க. செல்வம் தலைமையிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்னேரி வி. பன்னீர்செல்வம், தென்சென்னை மாவட்ட கழகத் தலைவர் இரா. வில்வநாதன், செயலாளர் சேரா. பார்த்தசாரதி, பொதுக்குழு உறுப்பினர் கோ. வி. ராகவன், துணைத் தலைவர்கள் டி. ஆர். சேதுராமன், மு. சண்முகப்பிரியன், துணை செயலாளர் கரு. அண்ணாமலை மற்றும் இளைஞர் அணி தலைவர் ந. மணிதுரை ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. தொடக்கத்தில் புள்ளம்பாடி சி. பொற்செழியன் கழக பாடல்களை பாடினார். கி. சங்குநாதன் வரவேற்புரை ஆற்றினார். நிறைவாக அறிவு வழி காணொலி சா. தாமோதரன் நன்றியுரை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாமன்ற உறுப்பினர் ந. அதியமான் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் க. இளவழகன் மதிமுக ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி திராவிட மாடல் அரசுக்கு தடைக்கல்லாய் இருப்பது எது என்ற தலைப்பில் சுழலும் சொற்போர் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. சுழலும் சொற்போர் நிகழ்வை முறைப்படி முனைவர் அதிரடி க. அன்பழகன் தொடக்கி வைத்து பேசினார். அதைத் தொடர்ந்து முதலாவதாக நிதி மறுப்பு என்கின்ற தலைப்பில் கழக மாநில மகளிர் பாசறை செயலாளர் வழக்குரைஞர் ப. மணியம்மை, இரண்டாவதாக இந்தி திணிப்பு என்கின்ற தலைப்பில் தலைமை கழக சொற்பொழிவாளர் ராம அன்பழகன், மூன்றாவதாக உரிமை பறிப்பு என்கின்ற தலைப்பில் கழக சொற்பொழிவாளர் தஞ்சை இரா. பெரியார் செல்வன், நான்காவதாக கழக துணை பொதுச் செயலாளர் ச. பிரின்ஸ் என்.ஆர்.எஸ். பெரியார் ஆகியோர் தங்களது கருத்துக்களை தரவுகளுடன் எழுச்சிகரமாகவும் எடுத்து வைத்தனர். முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் திராவிட மாடல் அரசுக்கு தடைக்கல்லாய் இருப்பது ஆளுநரின் இலக்குதான் என்று தீர்ப்பு வழங்கினார். பெருவாரியான தோழர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். பொதுமக்களும் பார்வையாளர்களும் திரளாக திரண்டிருந்தனர். நிகழ்ச்சி குறித்து சரியான விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. சாலை முழுவதும் கொடிக்கம்பங்களும் வரவேற்பு பதாகைகளும் வைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேடையில் பங்கேற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் உரையை கேட்க வந்த அனைவருக்கும் துண்டு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.
உங்களுக்கு பணத்தை தரமாட்டோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாருல்ல, அது கடைக்காரருக்கு எக்கோ அடிச்சுட்டு இருக்கு. அப்ப ஜிஎஸ்டி பாருங்க, அன்னபூர்ணாவோட ஹோட்டல் அதிபர் அழகா சொன்னார். யார் நம்ம மேடம் நிர்மலா சீதாராமன் உட்கார வச்சுட்டு, என் கடைக்கு காஃபி குடிக்க வரவங்க என்ன பெரும்பாடுபடுத்துறாங்க. ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி, பன்னுக்கு ஜிஎஸ்டி போடல, அந்த பன்னுல கொடுக்குற கிரீமுக்கு 18% ஜிஎஸ்டி. என் கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கிரீமே வேணாம், பண்ண கொடுக்காததுக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு எங்க சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. தயவு செய்து இதை மாற்றி கேட்டேன். ஒருவேளை கோபி விட்டாங்க ஜிஎஸ்டி போடுவாங்களா, ஃப்ரீயா கொடுப்பாங்க? அப்படி சொல்லும் பொழுது அவரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாங்க கடைசியில? அவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? நீங்க உங்க அக்காட்ட கேட்டு சொல்லுவீங்க. அக்காவுக்கு இதுதான் பதில் தெரியாது. அக்கா வந்து ஒரே தான் தெரியும், தாமரை மறந்தே தீரும், மறந்தே தெரியும் தான் சொல்லுது. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஜிஎஸ்டி. உலக வரலாற்றிலே மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்திற்கும் பால் பவுடர்களுக்கும் சாப்பாடுக்கும், இன்னும் சொல்ல போனால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இந்த பிரதமர் மோடி அரசாங்கம் தான். இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன், இன்னும் நம்ம சொல்வதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அப்போ நம் தமிழ்நாட்டின் மீது ஏன் இவர்களுக்கு இவ்வளவு தாக்குதல்? இத்தனை நிதிகளை மறுத்த போதும் கூட நம்முடைய மாநில முதல்வர் இன்றைக்கு எடுத்த அயராத உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது 9 புள்ளியை தாண்டி இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக இருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர்கள் யார் சிறப்பாக செயல்படுகிறார் என்றால் நம்முடைய முதல்வர் சிறப்பாக செயல்படுகின்றார். ஆக அவங்க எதிர சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த நாட்டில் வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகமாக பேசுபவர்கள் யார் என்கின்ற பட்டியலை எடுத்தா 10 இடத்துல பிஜேபி தான் சார் இருக்கு. தப்பி தவறி கூட மற்ற கட்சிக்காரருக்கு கொடுக்கல. முதல் இடத்துல யோகி சாமியார் இருக்காரு, 2வது இடத்துல பிரதமர், 3வது இடத்துல அமித்ஷா. இவர்களெல்லாம் மக்களை நேசிக்கக்கூடியவர்களா? ஏன் தமிழ்நாட்டிற்கு இவர்கள் நிதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் 1925 தொடங்கப்பட்ட RSS இன்றைக்கு 2025 இருக்கும். ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. RSS அமைப்பு தொடங்கி இந்தியா முழுவதும் காவி அலை அடித்த பொழுதும் தமிழ்நாட்டில் மட்டும் கருப்பு அலை, பெரியாரின் அலை மட்டுமே அடிக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு கோபம், வெறுப்பு, எரிச்சல். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மறுக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு நிச்சயமாக வெல்லும் என்பதை சொல்லி இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு பெரும் தடைகளாக இருப்பது நிதி மறுப்பே, நிதி மறுப்பே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓஹோ, யாரா இருந்தோம், யார் இருக்கிறோமோ அவன் சும்மா ரோட்டில் புலம்பி நாங்கள் போய் முத்துச்சாமி தியாகர் சியாம சாஸ்திரி மும்மூர்த்தி இருப்போம். அதுக்கு முன்னாடியே கண்டவாளி தேசிய இருந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த மும்மூர்த்தி இருந்தாங்க. சீராடி பைய கொடுத்து ஆமா, அந்த கண்டவாளி தேசிய பாண்டாளர்கள் அந்த மும்மூர்த்திகளுக்கு சிறப்பு சேர்த்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெரிய படம் இவெல்லாம் பார்க்கணும். பாட்டாடாது மனுஷன் பாடுனா போதும், செத்தி காட்டுறாங்க. அவர் எந்த காட்டுறது போறது தொடர்ந்து கொடுத்தாலும் தொண்டை அதாவது ஞானத்தில் ஆரம்பி அப்ப பார்த்தது அவருக்கு திருவாரூர் ஆரம்பித்தப்ப 20 பார்த்தத ஆன்னு வந்து
ரசிக்கிறது மட்டும் இல்லை, யாரும் பக்கத்துல அவங்க முன்னாடி உட்காந்து பக்கத்துல அவங்க முன்னாடி உட்காந்து இசை எல்லாம் இசை என்ன சீர்காழி கோவிந்தராஜருக்கு ஒரு கீதான ஒரு இசையா அவர் பாட்டு சீர்காழி கோவிந்தராஜருக்கு ஒரு கீதான யாரை பார்த்தீங்களா எத்தனையோ பாட்டு பணம் வந்தியிலே உணவு பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழையும் மனிதனில்லே ஒன்றும் தெரியாமல் பணம் இருந்தாலே அவனை உயர்ந்து பேச மனிதர் கூட்டம் நாளும் பாதே அவ்வளவு அருமையான சிறப்பான பாடல். இவன் துப்புராவோட பாடுவேன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மொழியை கொண்டாந்து திரிக்கணும். அதாவது அந்த பெரியார்கள் தாய்மொழி பற்றி எவ்வளவு சிறப்பாக சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளும் தலையாய பற்று மொழி பற்றே ஆகும். மொழி பற்றி இல்லாதவர்களிடத்திலே தேசப்பற்று இல்லாத என்பது நிச்சயம். தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆனால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்றி பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. இதெல்லாம் சொல்லலாம். பெரியார் நாட்டில் மொழியுடைய சிறப்பு பிரார்த்தனை இல்லை. தமிழர்கள் எப்படி பண்ணணுமா, இந்த மொழியை வந்து பாதுகாக்கணும், இந்த மொழியை காணணும் நினைக்கலாம். மொழியோட சிறப்பு மற்ற மொழிகள் வித்தியாசம் இல்லையா? இந்த மொழி எவ்வளவு சிறப்பு. நம்முடைய திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழர் தலைவரை வீரமணி அவர்கள் 9வது உலக தமிழர் மாநாடு அங்கே சிறப்பாக மலேசியாவில் வரும்போது அவர் சிறப்பு சொல்றார். நடுவர்களே, மொத்தம் தமிழ்ல மட்டும்தான் 11 சிறப்பு. என்னென்ன? அதாவது பாத்தீங்கன்னா தொன்மை, 2 தனித்தன்மை, 3 புதுமை பண்பு, 4 நடுவுநிலைமை, 5 தாய்மை தன்மை, 6 பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, 7 பிறமொழி தாக்கமில்லாத தனித்தன்மை. பிறமொழி தாக்கமில்லாத தனித்தன்மை தமிழ்ல தான் இருக்கு. 8 இலக்கிய உலகம், 9 உயர்த்தித்தலை, 10 கலை இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, பங்களிப்பு, 11 மொழி கோட்பாடு. இந்த 11 சிறப்புகள் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி. இந்த எந்த சிறப்பும் இல்லாத மொழி ஹிந்தி மொழி. அந்த இந்திய படித்தவங்க பாவம் இங்க வந்து என்ன பண்றாங்க, இந்திய படித்தா எங்கேயோ போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம், சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, ஆதித்யா 4, இந்த 4 அனுப்பிய செயற்கைகள் அனுப்பிய பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள், 2 பேர் பெண்கள் தமிழ் பெண்கள். இன்னைக்கு இஸ்லாமுடைய விஞ்ஞானி பாருங்க, தலைவர் நாராயணன், அவர் தமிழ் வழி கல்வியிலே படித்தவர். இன்னைக்கு தமிழ் வழி கல்வியில படித்தவங்க தான் எங்கேயோ இருக்காங்க. இவன் பாவம் ஹிந்தி வழி படிச்சா இந்திய பேர் நம்ம சொன்னாங்கல்ல. வடநாட்டுல குப்பை இருக்கு வர்றான், வர்றான், அரும்பாக்கத்தில் குப்பை சொல்லிருக்கிறான். அரும்பாக்கத்தில் ஒரு பாத்தீங்கன்னா இருக்கிறது. பாவம் பாதிக்கப்பட்டவன். அவனுக்கு கூட தந்தை பெரியாரை சிந்தனை இருந்திருந்தால் அவனும் உணர்ந்திருப்பான். தந்தை பெரியார் தான் ஒவ்வொரு திருமண வீடுகளை சொன்னால் அதிகமாக குழந்தை பெற்றுக் கூடாதுன்னா அப்படி பெற்றுக்காதவங்க இந்த வண்டியில இருக்காங்க. நீங்களும் ஒரு குழந்தை, பெரியாருக்கு ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை, மணியவே அந்த 2 குழந்தை தான் வரணும். இந்த குழந்தை 2 தான் வரணும். இந்த குழந்தையை பயன்படுத்தி தான் வந்து தொழுகையே அடிச்சு போக மாட்டேங்கிறான். ஐயா குழந்தை இல்லைன்னா குழந்தை கூட ஒரு தொழிலே இல்லை. என்ன சொல்றாங்க, பொது வாழ்க்கைக்கு அன்பட இடையூறு சொன்னார். அவன் பாவம் உண்மையிலே குசையில வாழ்க்கை வராது சொல்லி வளர்ந்தவங்க எல்லாம் பார்த்தா 20-25 பேர் 30 பேர் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா வேலை வரணும்னா தனித்தனி குடும்பம் நினைக்க வேண்டாம். ஒரே குடும்பம் பாவம், ஒரே வேலை தான். இப்படி பார்த்து 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 வேலை விரிவாக சொல்ல வேண்டியது. 27 குழந்தை பெற்றுக்கிட்டு இவ்வளவு சிரமம் போடுறான், கஷ்டம் போடுறான்னா தந்தை பெரியாருடைய சிந்தனை இங்கே கிடைக்கவில்லை. நடுவர்களே, இந்தியை எதிர்த்து கலந்தான போது திராவிட இயக்கங்களே முதன்மையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி சார்ந்தவர்கள் மிகச்சிறப்பாக அந்த பணியை ஆக்குகிறார். மிகச்சிறப்பாக அறிக்கை விட்டார். இன்ப திராவிடத்தின் இந்தி மொழியே, நீ இட்டறி விட்டப்படும் இந்தி மொழியே, குடும்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே, உன் சூழ்ச்சி படைப்பதில் என்பதத்திலிருந்து இந்தியை எதிர்ப்போம், இந்திய எதிர்ப்பவர்கள இந்தியை எதிர்ப்போம், தமிழை வாழ வைப்போம், தமிழர்களுக்கு போரும், உலகத்தில் ஆங்கிலம்
இந்த இனத்தின் மகிழ்ச்சியை, இந்த இனத்தின் பெருமையை நிலைநிறுத்துவதற்காக அரசாட்சியை நடத்துகிறவராக, ஆட்சியை செம்மைப்படுத்துவதற்காக எவர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவைகளெல்லாம் தூள் தூளாக்கி இனத்தின் ஆட்சியை நடத்தி இனத்திற்கு உரிமையை வெற்றி தரக்கூடியவராக தரம் காணுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களை பாராட்டுகிற அதே நேரத்தில் ஒன்றிய அரசு என்பது உரிமையை பறிக்கிறது, ஒன்றிய அரசு என்பது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, ஒன்றிய அரசு என்பது தமிழ்நாட்டை நசுக்குகிறது, ஒன்றிய அரசு என்பது தமிழ்நாட்டை குடிகொண்டு புதைக்க திட்டங்கள் வகுக்கிற போது தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறார். கடைசியாக ஒரு செய்திக்கு முடிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த முதலமைச்சர் பக்கம் தான் இருப்பார்கள். காரணம் ஏன் அப்படின்னா, நண்பர்கள், இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கொரோனா பெருந்தொற்று என்பது உலகத்தை அச்சுறுத்தியது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் போது மனைவி செத்து போனா புருஷன் போய் பார்க்கல, புருஷன் செத்து போனா பொண்டாட்டி தொடரல, அம்மா அப்பா செத்து போனா பிள்ளைங்க தொடரல. ஆனா ஒரு கொரோனா நாடுகளில் சென்று கொரோனா உடையணிந்து கொண்டு கொரோனா நோயாளிகளை ஆற தழுவி நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், உலகத்திலேயே கொரோனா நோயாளிகளை தொட்டு ஆதரவு மீட்ட ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர உலக வரலாற்றில் எவரும் கிடையாது. அவருக்கு நன்றி விசுவாசத்தோடு தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறது, வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை குடிகொண்டு எண்ணுகிறது. சரியான பாடத்தில் தீர்ப்பு போடுவாங்க தகவல்களை சொல்லி தண்டவாளத்துக்கு 2 பாராட்டு விளைவிடுகிறது. நன்றி. சட்ட பல்கலைக்கழக வளாகம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் உச்ச நீதிமன்றம் ஆடாதடா ஆடாதடா ஆரன் ரவி உன் ஆட்டத்துக்கு வைக்கிறேன்டா அப்படின்னு வச்சிருக்கேன். சொரணை உள்ள ஒரு ஆளாக இருந்தால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்கக்கூடியவராக இருந்தால், நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு மரியாதை தரக்கூடியவராக இருந்தால், அடுத்த நடவடிக்கைகளையாவது ஒழுக்கமாக நடத்தக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை மீண்டும் தமிழ்நாடு அரசுடைய கைகளுக்கு கொண்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அதில் அடிமை ஆட்சி நடைபெற்றாங்க. அப்பதான் இந்த பிரச்சனைகளே ஆரம்பிச்சது. இந்த ஆளுநருக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தார், பண்பாளர் புரோஹித் என்று பெயர். அவர் ஒரு நாட்டம் ஓட ஓட தமிழ்நாட்டு மக்கள் மிரட்டி அடித்தார்கள். போய் எக்ஸாமினேஷனுக்கு போறேன், நான் போய் எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ண போறேன்னு ஒரு பெண் குடித்துக் கொண்டிருந்த பாத்ரூம் கதவை போய் திறந்துருக்காங்க. அப்பதான் சொல்லிட்டாங்க ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் தமிழ்நாடு மக்கள் அவர் போகிற இடங்களிலெல்லாம் கருப்பு கொடியை காட்டி அந்த நபரை விரட்டி எடுத்தார்கள். அதுக்கு பிறகு காமெடி, அதுக்கு பிறகு இந்த ஆர் ரவி என்பவர்கள் நியமிக்க போறாங்க, யாரை கொண்டு வர போறாங்க என்று தமிழ்நாடே பரபரப்பாக 2022. அப்ப ட்விட்டர் ஸ்பேசஸ் ஒரு இடம் இருக்கு, பல பேர் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப கூட அந்த ரெக்கார்டு இருக்கும். அதுல பிஜேபி காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க, அதை பேசிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்து வர போறவங்க யாரு தெரியுங்களா? அவர் ஆர் ரவி நாகாலாந்துல ஆளுநராக அங்க இருந்து மாத்தி கொண்டு வர்றாங்க. நாகாலாந்துல எப்படின்னு கேட்டா, இந்த ஆலைய அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கூட மதிக்காம, அங்க இருந்து பிரிவு பிரச்சார நிகழ்ச்சி நடக்கிற போது உனக்கெல்லாம் மரியாதை தர முடியாது, நீ கொடுக்குற டீ வேணும் ஒண்ணு வேணாம், பத்திரிகையாளர்கள் கூட மதிக்காத ஒரு ஆளுநர் தான் அன்றைக்கு நாகாலாந்துல எந்த ஆளுநர் அங்க இருந்து கொண்டு வரும்போது ஏற்கனவே நட்டி வந்தவனதான் நம்ம அனுப்பிவிடுறாங்க. அது நாகாலாந்து இங்க வருகிற போது என்ன சொன்னாருன்னா, அவர் யாரு தெரியுமா? தமிழ்ல சந்தான படத்துல ஒரு காமெடி இருக்கு. நான் யாருன்னு என்னதான் கேட்கறத விட வெளியில போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு ஒரு நேரம். அதே மாதிரி நமக்கு வீரர் பாபு என்ன இருக்கிறாரு, இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நிறுத்த கிளம்பி அவரு 1976 ஐபிஎஸ் பேட்ச். ஓ 1976 பேட்சா அப்படின்னா 1976 பேட்ச் என்ன அர்த்தம்னா, அது விசா பீரியட்ல ஐபிஎஸ் ஆனவர் அர்த்தம். அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முத்துவேல் கருணாநிதியும் 1976 பேட்ச் தான். அதே விசா சட்டத்துடைய கொடூர தன்மையை நேரடியாக சிறைச்சாலையில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய மாவீரன் தான்
நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ படிச்ச ஐபிஎஸ் ஆன அவர் மக்கள் பணியாற்றி விசா சிறைச்சாலையிலே அந்த விசா கொட்டடியிலே தாக்கப்பட்டு தங்கம் போல புடம் போடப்பட்டு உருவானவர் அன்றைக்கு தாங்கி பிடித்தவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கும் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிற கரங்கள் வழிகாட்டுகிற கரங்கள் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய கரங்கள். அவங்களெல்லாம் 1976 பேட்ச் மட்டும்தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1976 ஹீரோ. இன்றைக்கு வரைக்கும் இந்த 50 ஆண்டுகளில் அறுவை தோழர்களை 1976 2025 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் சுற்றி சுழன்று பணியாற்றி இந்த மக்களுக்கு எது தேவை எது இவர்களுக்கு அவசியம் என்பதை அறிந்து இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சராக இருக்கிற போதே ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு இருந்து கொண்டே அந்த உதவி தொகைகளை அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த சுய உதவி குழுக்களுடைய மானிய தொகையை வழங்கிய கரங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பணி அன்றாடம் புதிய புதிய அதிசயங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறார். சட்ட ரீதியாக எத்தனை பணிகளை எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிற சட்டங்கள், அவர் கொண்டு வந்திருக்கிற 110 விதிகளை கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் யோசித்து பார்க்காத திசைகளிலே எல்லாம் திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய மகத்தான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திராவிட மாடல் அரசு என்கிறோம். இன்றைக்கு சொல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி அரசு தோன்றியதிலே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட மாடல் என்பது செப்பனிடப்பட்டு மிக செம்மாந்த ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. ஒரு ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான அடையாளமாக வரைவிலக்கணமாக இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் இருக்க வேண்டிய உறவு என்ன, அதற்கான என்ன கமிட்டி 1971 புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அன்றைக்கு ராஜமன்னார் தலைமையில ஒரு குழுவை அமைத்தார். ஒன்றிய மாநில உறவுகள் எப்படி இருக்கணும், மாநில சுயாட்சிக்கு நம்ம என்ன பண்ணணும். இன்றைக்கு 2025 அதே போல ஒரு குழுவை இன்றைக்கு நீதிபதி ஜோசப் குரியன் அவர்களுடைய தலைமையில நாகநாதன் அவர்களையும் அசோக் பிரதன் செட்டி அவர்களையும் உறுப்பினர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக பின்பற்றுகிற அதன் தருகிற உரிமைகளை அது வழங்குகிற கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிற ஒரு அரசை இதுவரைக்கும் இந்த இந்தியா கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆட்சி. அருமை நண்பர்களே, ஒரு 2 நிமிடத்துல அவர் இதுவரைக்கும் செய்திருக்கிற அந்த மோசடிகள் ஆர் ரவி செய்திருக்கிற மோசடிகளை இடங்களை நான் பட்டியலிட்டு காட்ட வேண்டும். ஏன்னா பல நேரங்கள் இந்த பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மற்ற நம்ம மறந்துடுவோம். கொஞ்சம் இல்லை, மதச்சார்பற்ற இலக்கியமாக உலக பொது இலக்கியமாக உலக பொதுமுறை என்று நாம் போற்றக்கூடிய திருவள்ளுவருடைய திருக்குறள் அதை கேவலப்படுத்துகிறவர்களாக அதை அசிங்கப்படுத்துகிறவர்களாக திருவள்ளுவருக்கு காவி உடையை கூட்டினார்கள். காவி சங்கி அந்த படத்தை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவருடைய படத்திற்கு என்று ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறது. அரசு நிகழ்ச்சி என்றால் அந்த படத்தை தான் பயன்படுத்தணும். நீங்க அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா தலைவர்களுக்கும் உண்டு. தந்தை பெரியாருக்கு என்று தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படம் என்று உண்டு. அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு, கலைஞருக்கு உண்டு, நம்முடைய தலைவர் ஸ்டாலினுக்கு உண்டு. எல்லாருக்குமே அரசு அங்கீகரித்த படம் என்று ஒன்று உண்டு. தமிழ்நாடு அரசுடைய அலுவலகங்கள் அதான் பயன்படுத்தணும். பெரியார் படமே அங்கீகரிக்கப்பட்டதும் இதான் இருக்கு. ஆமா, அதை தவிர தமிழ்நாடு அரசு தர்ம படம் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது சட்டப்படி அரசியல் சட்டப்படி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தமிழ்நாடு அரசுக்கு தலைமை பொறுப்பு எங்க இருக்குன்னா அரசியல் சட்டப்படி ஆளுநர் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்படாது, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களுடைய கண்டனங்களை பெற்ற காவி உடையணிந்து பட்டை அணிந்து கொட்டை அணிந்து ஒரு உருவத்தை கொண்டு வந்து வைத்து இவர்தான் திருவள்ளுவருக்கு விழா நடக்கிறார் என்றால் ஆரம்பம் முதலே சட்டவிரோதமான செயல்பாடுகள் தான் ராஜ்பவன் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே அந்த கேள்வி உண்டு. 2 பேர் ஆளுநர் அவர் வீட்டுக்காரங்க கூட இருக்கிற கொஞ்சம் ஆபீசர்ஸ், இது ஒரு 10 பேர் இருக்கிறது 151 ஏக்கர் எதுக்குங்கிறாங்க. சென்னையில் இடம் இல்லாம அவ்வளவு பேர் வெளியேறப்ப குடிசை மாற்று வாரியம் நம்முடைய அங்கங்கே கூவம் நதிக்கரையோட குடியிருக்கிற நம்முடைய மண்ணுடைய பூர்வகுடி மக்களை எல்லாம் வெளியேற்றி இங்க இருந்து சென்னைக்கு அவுட்ல வைக்கிற ராஜ்பவன்ல குடியேற்ற குடியரசுத் தலைவர் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் ஆளுநர் மாளிகையில இடஒதுக்கி இன்று ராஜ்பவனுக்குள்ள இனிமேல் நம்முடைய நகர்ப்புற மேம்பாட்டு மையம் என்று நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில அந்த பேரை மாற்றி இருக்கிறவங்க இந்த குடிசை மாற்று வாரியம் என்ற பெயரை கூட அது ஏதோ கொஞ்சம் தள்ளி குறைவா சொல்லிடக்கூடாது. அதை இன்னும் மேம்படுத்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக அதை மாற்றி அப்ப நமக்கு எங்க இடம் இருக்குன்னா 151 ஏக்கர்ல 1
அந்த 151 ஏக்கர் எதுக்கு சொன்னீங்க? நான் இப்போ அபகரித்து வைத்திருக்கிற இடம் வேடா அந்த 151 ஏக்கரே அவர் அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து அவரை ஒரு பொண்டாட்டி வாங்கி போனாலும் இன்னும் போயிட முடியாது. 4 வருஷமா போயிருந்தாரு. ஆமா, இன்னும் போக முடியாது. 1 ஏக்கர் தொலைவில் 150 ஏக்கர் நாம் திருப்பி எடுக்கணும். அடிக்கடிக்காக இன்னும் சொல்ல போனா மதங்களும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். கடவுள் பிரச்சனை எல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டே என்று பாடிய வள்ளலாரை சனாதனத்தினுடைய மூலம் என்று சொன்ன அயோக்கியத்தனமான பேச்சையெல்லாம் கண்டனத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல நீ ஆயிரம் பிரச்சனை இல்லை, எத்தனை நீட்டுக்காக எவ்வளவு முறை போராடி இருக்கிறோம். அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆளுநர் மாளிகை என்பது நம்முடைய அதிகார பீடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நாம் தான் வேந்தர். இன்னைக்கு பல்ல பிடிக்கல, பல்ல பிடிக்காச்சு, உச்சநீதிமன்றம் பல்ல பிடிக்க இருந்ததில்ல. உனக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் கிடையாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு கூட அவர் திருத்தவில்லை என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டி அவர்கள் 16ஆம் தேதி அனைவருக்கும் சரியான விளக்கங்களை தந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் வழிகாட்டியதற்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் ஊட்டியில் இருக்கிற ஆளுநருடைய கோடை வாசத்தில் இருப்பாங்க. அந்த கோடை வாசத்துல 25, 26, 27 3 நாட்களுக்கும் துணைவேந்தர்கள் கூட்டம் நடக்கும். நான் யாருக்கு திரும்பி சட்டத்திற்கு எதிராக பேசினாலும் அந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் நான் அங்கு கூட்டு வரேன் என்று இன்றைக்கு மீண்டும் அறிக்கை விடுத்திருக்கிற அந்த திருத்தலம் இருக்கிறது. அது முட்டாள்களுக்கே உரியது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான். தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்துல கவர்னருக்கு பணப்பதிர்ப்பாயிருக்கு. அதனால அவர் மனநோய் மருத்துவமனை சேர்க்க வேண்டும் என இந்த சட்டமன்றம் ரெண்டு கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்ற நீதிபதிகளே அதை சொல்வார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணம் இருக்கு. எச் ராஜன் ஒரு நீதிபதியே கேட்டார், நாளைக்கு மனநிலை எடுத்து போச்சா, மனப்பொருளாகி போச்சா, போய் மனநிலை சரி இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்படி ஒரு நிலைமையை, ஏன்னா இந்திய அரசியல் சட்டப்படி எந்த பதவிக்கு வரணும்னா அவர் பணியில வச்சு 18 வயசு, சில பதவிகளுக்கு 25 வயசு தான் இருக்கணும். அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒன்று இருக்கணும், அவர் மனநிலை பெறாதவராக இருக்க வேண்டும். இப்ப அந்த சந்தேகத்தை நீங்க எழுப்பீங்க. நடுவருடைய அந்த சந்தேகத்தை நானும் சேர்ந்து ஆமோதிக்கிறேன். இந்த அவையை ஆமோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அப்படி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த மன்றம் அதை கேட்டுக்கொள்வது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகு கூட மதுரையில போய் தியாகராசன் கல்லூரியில கம்பன் விழா நடத்தி அங்க இருக்கிற மாணவர்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி வர சொல்லி அந்த வேலையில் பேசி முடித்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பல்வேறு மோசமான கருத்துக்களை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு கடைசியாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லி எல்லாரையும் சொல்ல செய்கிறார்கள். இதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவுடைய இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிலேயே மிக தெளிவாக இந்த நாடு ஒரு சோசியலிஸ்ட் நேஷன் என்பதை, சோசியலிஸ்ட் கண்ட்ரி என்பதை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த மதச்சார்பற்ற செகுலர் கண்ட்ரி என்பதை பதிவு செய்திருக்கிறோம். இந்த மதச்சார்பற்ற நாட்டினுடைய பொறுப்பில், அரசமைப்பு சட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மதச்சார்பற்ற தன்மைக்கு விரோதமாக ஜெய் ஸ்ரீராமுக்கு அது வெறும் ஒரு மதத்தினுடைய முழக்கம் மட்டுமல்ல. அந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்கல்ல, அது அவங்க சொல்றது சரிதான். ஏன்னா ஜெயின வெற்றி, ஸ்ரீராமனா ஸ்ரீராமனுடைய வெற்றி. எந்த ராமனுக்கு? ஸ்ரீராமனுடைய வெற்றி. அது எந்த ராமனுக்கு? ஆனா அந்த ராமனுக்கு அவனுடைய வாழ்நாளில் வெற்றி கிடைத்ததாக எந்த ராமாயணத்திலும் இல்லை. எல்லாத்திலையும் தோத்துட்டான். பிறந்ததே தோத்தான், நாட்டை தோத்தான், அவனுக்கு அரியணையை தோத்தான், பொண்டாட்டியை தோத்தான், அப்புறம் கொண்டு வந்தான், செத்தான், அப்புறமா தற்கொலை பண்ணிட்டான். வாழ்க்கையில் வெற்றியே என்ன தெரியாத ஒருவன் தான் ராமன். வெற்றி பெற்ற ஒரே ஒரு ராமன் ஈரோட்டு ராமசாமி என்கிற அந்த ராமன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப பாராளுமன்றத்தில் சரி ஸ்ரீராமன் சொன்ன ஏன் ஈர ராமசாமி சொல்றாங்க? அவன் தோற்றவன், இவர் வெற்றி பெற்றவர். நடுவர்களே, நீங்க அது நம்முடைய பொருள் வேறு. ஆனால் அவர் சொல்லுகிற பொருளில் அது வெறும் ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒரு மதவாத முழக்கம் மட்டுமல்ல, ஒரு மதவெறி கூச்சல். எங்கே எல்லாம் சிறுபான்மை மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்களோ, தாக்கப்பட்டார்களோ, அங்கே எல்லாம் RSS சங் பரிவார கூட்டமும் எழுப்புகிற முழக்கம் தான் ஜெய் ஸ்ரீராம் என்பது. அதை மாணவர்களை சொல்லுகிறார் என்றால் எத்தனை திமிர் இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அகரார திமிரை ஒடுக்க வேண்டியது நம்முடைய
அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பல்வேறு சட்ட விளக்கங்களை அந்த கூட்டத்திலே அவர் எடுத்து காட்டியிருந்தார். ஏன்னா இங்க ஒண்ணு எந்த திமிர் பிடிச்சவனுக்கும் தமிழ்நாடு பதில் சொல்லாமல் விட்டதே கிடையாது. தொடக்கத்தில் சொல்ல பாருங்க, இரும்பு கலைஞர்களுக்கு என்று பேசியவர்களையே அது உருக்க வேண்டிய பொருள் என்று சொன்னது இந்த தமிழ்நாடு. வீராண்டிய கட்டம் படம் ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மண்டலம் இருந்தாலும் சரி, இங்க வந்தா நீ திரும்ப அசிங்கப்பட்டு தான் போக வேண்டியது இருக்கும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆளுநர் வாங்கி கட்டிக் கொண்டார், நீதிமன்றத்தில் வாங்கி கட்டிக் கொண்டார். இனி மக்கள் மன்றம் இருக்கிறது. மக்கள் மன்றம் திரண்டு ராஜ்பவன் வாயிலில் நின்று உன்னை அப்படியே வழி அனுப்பி மீனமாக வரை கொண்டு போய் நிறுத்துகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அருமை நடுவர் அவர்களே, அருமை தோழர்களே, நிறைவான ஒரு செய்தியை உங்களுடைய அனுமதியோடு தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அன்றைக்கு எந்த தீர்மானத்தை முன்மொழிந்தாரோ அதே தீர்மானத்தை இந்த மக்களுடைய முன்னிலையிலும் நான் முன்மொழிவதற்கு தங்களுடைய அனுமதியை வேண்டுகிறேன். தாராளமாக நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசை விமர்சனம் செய்வதும் மத கலவரங்களை தூண்டுவதும் அரசுக்கும் மக்களுக்கும் விரோதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் எடுத்துச் சொல்கின்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அன்றைக்கு முன்மொழிந்தார்கள். அதை இங்கே நான் உங்களுக்கு படித்து காட்டியிருக்கிறேன். தோழர்கள் அதை வழிமுறையக்கூடிய விதமாக எழுந்திருந்து உங்களுடைய கரவொலியை உறக்க எழுப்பி அதை ஆர்.என். ரவிக்கு கேட்கிற வகையில் உறக்க எழுப்பி வழிமொழிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு எத்தனையோ தடைக்கற்களை கண்டிருக்கிறது. அந்த தடைக்கற்களை எல்லாம் தகர்த்தெறிந்து படிக்கல்லாக மாற்றக்கூடிய வித்தை தமிழ்நாட்டுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். திராவிட இயக்கங்களுக்கு தெரியும். அதை வழிநடத்துகிற தமிழக தலைவரை ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா 2022 ஒரு தீர்ப்பு நான் படிச்சு காட்ட பாருங்க. அந்த தீர்ப்புடைய வாசகத்தை ஒரு அறிக்கையை படிச்சு காட்ட பாருங்க. அந்த அறிக்கையுடைய வாசகத்தை நம்முடைய நீதிபதிகள் தங்களுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பில நீங்க அப்படியே ஆசிரியருடைய அறிக்கையை படிச்ச மாதிரியே இருக்கீங்க. The governor, before he assumes office, undertakes and works to discharge his functions to the best of his ability in order to preserve, protect and defend the Constitution and the rule of law, along with avoiding to devote himself to the service and well-being of the people of the state. Therefore, it is imperative that all his actions be guided in true allegiance to his oath and that he faithfully executes his functions that is entrusted with by and under the Constitution. அந்த மாநில மக்களுக்கு அவர் உண்மையானவராக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு தமிழக தலைவர் அன்றையிலிருந்து சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பினை சொல்லி இருக்கிறார். நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் தந்தை பெரியார் என்று நம்முடைய கவியரசு கண்ணதாசன் எழுதினாரே, அதனுடைய தொடர்ச்சி அவன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இது போர்டு கிடையாது, இது மணி கிடையாது, ஒரு கர்மையில திருப்பி போறாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அது எப்படி குடியரசுத் தலைவர் சொல்லலாம்? குடியரசுத் தலைவரை யார் அவருடைய பதவி பிரமாணம் செய்து இருப்பது சுப்ரீம் கோர்ட் தானே. குடியரசுத் தலைவர் தான் தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை யார் பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டும்? அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? நான் பதவி பிரமாணம் செய்யறதுக்கு எனக்கு யார் வரணும்? ஏன் போஸ்டரோட பெரிய வரணும்? ஐநா சபை பொதுச்செயலாளர்கள் கூப்பிட்டா அந்த அனைத்து உலக நாடுகளுக்கும் பொதுச்செயலாளர் அந்த வந்தாதான் நான் பதவி பிரமாணம். சுப்ரீம் கோர்ட் அப்னாட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படி சொல்ல வேண்டியதானே? சட்டத்தில் என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் உங்களுக்கு பதவி பிரமாணம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் போஸ்டே கிடையாது. உனக்கு குடியரசுத் தலைவருக்கு தெரியுது, துணை குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. யோசிப்பாருங்க. அவருக்கு தெரியுதுன்னா இவருக்கு என்ன இந்தியாவும் ரொம்ப மதிக்காம விட்டாங்க. மதிக்காம உடைய ஆளை பார்த்தா தீர்ப்பு சொல்லப்படுது. மேட்டர் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன சொல்றாங்க?
கையெழுத்து போடுங்கன்னாங்க. அப்புறம் 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சு 2 பேரும் நீங்க அவங்களுக்கு டீயை கொடுங்க, அவங்க உங்களுக்கு டீயை கொடுங்க, நீங்க அவர் வாயில டீயை ஊத்துங்க, அவங்க உங்க வாயில டீயை ஊத்துங்க, மாறி மாறி வாயில டீயை ஊத்துங்கன்னாங்க. நீங்க டீயை குடிச்சிக்கணுமா இல்லையா? 2 பேரும் பேசிக்கணுமா இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு ரெடியா இருந்துச்சா இல்லையா? வரல. கடைசியில் பார்த்தாங்க, நீங்க அதை ஒத்து போக மாட்டேங்கிறான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க? சொன்னார்ல 142வது அந்த சிறப்பு அதிகாரத்தை தரக்கூடிய அந்த விதி ஏற்கனவே பேரறிவாளர் வழக்கில் தீர்ப்பு தந்துருக்காங்க. இப்போ போய் வைத்தறிச்ச போயிருந்தேன். அன்னைக்கே அந்த ஆள் போயிருந்தோம். நம்ம யாரும் கேட்காம திரும்ப நம்ம என்னைக்கு கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஒரு ஆளு அவர் போட்டாலும் ஒரு பொண்டாட்டியே போயிருக்கணும். கையால் சினிமா உட்காந்துட்டு ஊர் பக்கம் போவோம். இறப்பியால நடவு போயிட்டு போவோம். இதை பல ஆர்ப்பாட்டு தான் ஓடிட்டு போவோம், பேச்சு போவோம், போயிருக்கலாம். அதை விட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப என்ன பத்தி 1 2 3 4 5 10 பிள்ளை ஒற்றாட்டி எல்லாம் சிக்ஸர் பவுண்டரி எல்லாம் தாண்டி அடிச்சு போயிட்டாரு. ஒற்றாட்டி எல்லாம் மிகச்சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சாரு பாருங்க. அதான் மிக அற்புதமா எந்த வினாடியில் தீர்ப்பு தரப்பட்டதோ அந்த வினாடியிலிருந்து இந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் உயிர் கிடைத்து விட்டது என கெசட்ல வெளியிட்டாங்க. இப்ப தொலைபேசி எடுத்து விடாது. இது சரியா கெசட்ல வெளியேற்றிய அரசாங்க கெசட்ல வந்துச்சு. கெசட்னா இன்னொன்று நீங்க எல்லாம் என்ன நன்றி வராது. நீங்க தமிழ்நாட்டுக்கு வழங்கி கொடுத்தீங்களா? இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பெருமைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையாக இருந்தவர். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுத்த கிங் மேக்கர். அவருக்கு பிறகு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுத்த மகத்தான தலைவர் நம்முடைய பெருமைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் பிரதமரை தேர்ந்தெடுத்தார். ஒரு பிரதமரை ஜனாதிபதி தேர்ந்தெடுத்தார். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கவர்னரை அவருடைய இன்சியலை கே சாரதை கலைஞர் கருணாநிதி சாலை அழைக்கின்றவருக்கு ஒரு முதலமைச்சரோடு கட்டி பிடித்துக் கொண்டிருந்த ஆளுநரை இந்த வரலாற்று வாங்கியது திமுக. அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும், அதர்வைஸ் எடுக்கிற பிரியை பயன்படுத்த வேண்டும் என்ற இடத்தை பயன்படுத்தி கையெழுத்து போட சொல்ல போது நான் கையெழுத்து போட மாட்டேன், சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறது சொன்னானே சுர்ஜித் சிங் பர்னாலா. அப்படிப்பட்ட பாராட்டை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு ஒன்று தெரியாம அச்சுவடியும் தெரியாம சீக்கிரம் என நம்புவதற்கு நான் ஒன்று ஈத்தவாயிருந்தேன். எல்லாம் தெரியாதா? ஐபிஎஸ் தேர்வாளருக்கு தெரியாதா? ஏற்கனவே கவர்னர் தெரியாதா? ஏற்கனவே கவர்னர் சூடுபட்டது தெரியாதா? மூளைக்கு பாட சூடா வச்சான். ஏன்னா ஒரு தடவை குடிச்சிட்டு வாய் போச்சுன்னா மீண்டும் பாலை குடிக்காது. ஏன்னா சூடுபட்ட குணம்பாங்க. ஒரு தடவை சூடுபட்டா அப்ப புத்தி வந்துடும். பூனைக்கு புத்தி வந்து விட்டது, அவங்க ரவிக்கு புத்தி வரவில்லையே. அப்ப என்ன அர்த்தம்? புத்தி இருக்கு, புத்தி வராத கூட நினைக்கிறாங்க. ரொம்ப 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 உற்சாகமா நினைக்கிறாங்க. தந்தை பெரியார் தெரியுமா சொன்னா, தமிழனுக்கு பைத்தியம் முடிச்சா வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வெளியில வீசுவான். பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சா வெளியில இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ள வீட்டுக்குள்ள வைப்பாங்க. பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சாலே கெட்டிக்காரத்தமா இருப்பாங்க. ஆர்.என். ரவி இப்படி இருக்கிறது நாம ஏமாறுதுங்க. ரொம்ப கௌரவமா பண்றீங்களா? நீங்க அப்படியே அப்படியே பிடிச்சு வச்ச புடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வீடு ஏதோ செய்வீங்க. அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்துச்சு. ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்னா கேட்கலையா? போட்டாங்க. இது ஏற்கனவே பஞ்சாப் கவர்னருக்கு போட்ட குட்டு. அது கண்டக்ட் ஆஃப் கோர்ட். அந்த தீர்ப்பு இங்க பொருந்தும், இந்தியாவுக்கே பொருந்தும், அனைத்து கவர்னருக்கும் பொருந்தும். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? ஒழுங்கா கைது போட்டுக்கலாம். கைது போடுறது இல்லை, திருப்பி எழுப்புறது இல்லை, திருப்பி எழுப்புறதை கவனிக்கிறது இல்லை.
டெல்லி என்பதில்லை, வந்தவர் அனுப்பணும் சொல்வதில்லை. என்ன கேட்டா இது தமிழ்நாட்டை அவமதித்த குற்றம், தமிழ்நாட்டு மக்களை அவமதித்த குற்றம், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவமதித்த குற்றம், தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்த குற்றம், இந்திய அரசியல் சட்டத்தையே அவமதித்த குற்றம். அது நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லலாமான்னு சொல்றது தப்பு. இந்த தீர்ப்பு சரி. இந்த தீர்ப்புக்கு பிறகும் தொடர்ந்து தவறு செய்யக்கூடியவரை நடவடிக்கை எடுத்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எக்ஸ்ட்ரா சம்பளத்தெல்லாம் கட்ட சொல்லணும். எக்ஸ்ட்ரா ஒரு எந்த நாளுக்கெல்லாம் வாடகை போட்டு அந்த பணத்தை கொடுத்து சொல்லணும். அதுல ரொம்ப சிறப்பான பிரின்ஸ் என்ன பெரியார் சொல்லி சொன்னார். அதற்கு இந்த கோர்ட் தனது இயலாமையை தெரிவிக்கிறது, அவருக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறது சொன்னார். வீரமாக்கமான நினைக்கிறவங்க அனுப்பிடுவது சொன்னார். மரியாதையா ஒழுங்கா சட்டப்படி பணி செஞ்ச ஒருவரை வழியனுப்பா நடத்துவது நாகரிகமானது ஏற்படை. அவர் பண்ணது கோளாறு பண்ணாளுக்கு பட்டி பீராபுரம் எல்லாம் போத்தி காரில் உட்கார வச்சு மேலவாரத்தோட அடிச்சுட்டு போய் வீரமாக்கமான நிலையத்துல கொண்ட ஏரோப்ளேன்ல உட்கார வச்சு நீங்க போயிட்டு வாங்க ஐயானே கை தட்டணுமா? இந்த இடத்தை விட்டு பூட்டிட்டு வெளியில அனுப்பின பிறகு ஆட்டோவில் போனாலும் நீதான் போடுவதில்லை, ஒரு பேர் முடியாது. எதுக்கு உங்களை அனுப்பணும்? இது நாட்டை அவமதித்த குற்றம், திருவள்ளுவர் அவமதித்த குற்றம், பெரியார் அவமதித்த குற்றம், அண்ணா அவமதித்த குற்றம், அமைச்சர் அவமதித்த குற்றம், காமராஜர் அவமதித்த குற்றம், தமிழர் அவமதித்த குற்றம், திருக்குறள் அவமதித்த குற்றம், தமிழ்நாட்டை அவமதித்த குற்றம், தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்த குற்றம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவமதித்த குற்றம், தமிழ்நாட்டு மக்கள் அவமதித்த குற்றம், சுப்ரீம் கோர்ட் அவமதித்த குற்றம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அவமதித்த குற்றம். இவ்வளவு செய்தது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மிக சிறப்பான அந்த பண்பாட்டை அளிக்கக்கூடிய இந்தி திருப்பி என்பதை பாதுகாப்பதற்காக செய்த கொடுமை, உரிமையை பறிக்கின்றதை தடுப்பதற்கு இடையிலாக இருந்த கொடுமை, அத்தனைக்கு யார் காரணம் என்று சொன்னால் ஆளுநர் ஆரியன் ரவி. எனவே அவருடைய இடக்குத்தனம் ஏதோ சிறுபிள்ளை இடக்கல்ல, அது ஆரிய இனத்தில் இடக்கு. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் சிறப்பா சொன்னார். 2152 கோடி ரூபாய் பணம் தரப்பட வேண்டும் என சொன்னபோது நீங்க மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தனிநடனம் சொன்னார். 2152 கோடி ரூபாய் இல்லை, 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பாவத்தை செய்ய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தயாரா இல்லை என்று பாருங்க சொல்லிட்டு அடுத்து சொன்னார். இது பண பிரச்சனை இல்லை, இன பிரச்சனை. இது வெறும் பண பிரச்சனை, இது இன பிரச்சனை. எனவே இந்த இன பிரச்சனையில் ஆரிய திராவிட போர் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிடன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் ஆரியன் ஆரம் ரவிக்கும் நடக்கக்கூடிய ஆரிய இனம் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்திலே தந்தை பெரியார் என்ற தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இந்த ஆரம் ரவி கவர்னர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அவரை அந்த இடத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைத்தது சட்ட ரீதியாக மிக சிறந்த ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை